அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பெனாஸ் சையத் குக்கிங்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா குலோப் ஜாமுன், குண்டு குண்டு குலோப் ஜாமுன் வெடிப்பு இல்லாம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். குலாப் ஜாமுன் செய்ய 777 குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கியிருக்கோம். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2 பாக்கெட்டையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். குலாப் ஜாமுன் செய்ய காய்ச்சாத பால் தான் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். திருமலா பால் காய்ச்சாத பால் ஒரு கிளாஸ் ஊத்திருக்கோம். காய்ச்சாத பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் குலாப் ஜாமுன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, இது ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். காய்ச்சாத பால் சேர்க்கும் போது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அம்மா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் காய்ச்சின பால் பால்கோவாலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி டேஸ்டா இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அரை கிளாஸ் பால் சேர்க்கிறாங்க. மொத்தம் 1.5 கிளாஸ் பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டா இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. பாருங்க, பிரஸ் பண்ணாலே அமுங்குது. இந்த பதத்துக்கு வரணுங்க. இந்த மாவு 15 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. குலாப் ஜாமுனுக்கு சர்க்கரை பாகுக்கு இந்த அழகுல 3 அழகு சுகர், அதே 3 அழகு தண்ணி ஊத்தி சர்க்கரை பாகு பாருங்க கொதிச்சிட்டு இருக்கு. 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே எந்த அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊத்தணும். அப்பதான் சுகர் சிரப் நல்ல திக் கன்சிஸ்டன்சில இருக்கும். அதுக்கு ரொம்ப திக்காவும் வேண்டாம், தண்ணியாவும் வேண்டாம். அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவல் மெஷர்மெண்ட் போடும் போது அழகா நல்லா சூப்பரா இருக்கும் குலாப் ஜாமுனுக்கு. குலாப் ஜாமுன் உருண்டை பிடிச்சு போடுங்க. வெடிப்பு இல்லாம நல்லா உருண்டை பிடிங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிங்க. நல்லா பிரஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து உருட்டினா வெடிப்பு இல்லாம வரும் குலாப் ஜாமுன். பேன்ல எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம உருட்டின உருண்டைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிக்கலாம். எப்பவுமே குலாப் ஜாமுன் சுடும்போது லோ ஃபிளேம் வச்சுதான்ப்பா நம்ம சுடணும். பாருங்க, லோ ஃபிளேம்ல நல்லா நம்ம பொரிக்கும் போது உள்ள நல்லா வெந்துடும். இங்க பாருங்க, பிரவுன் கலரா நல்லா வந்துட்டு இருக்கு. நல்ல பிரவுனா இருக்கு. இது நம்ம சக்கரை பாகுல போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து போடுங்க. ஏன்னா சக்கரை பாகு ஃபர்ஸ்டே ஆறிதான் இருக்கு. நம்ம குலாப் ஜாமுன் அப்படியே போட்டுக்கலாம். எடுத்து போட்டுக்கோங்க. இன்னும் இருக்கிற உருண்டை எல்லாம் போட்டுருங்க. பாருங்க, பாருங்கப்பா எவ்வளவு அழகா வந்துட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே நல்லா இது கோல்டனா வரும். கோல்டனா வரும்போது நம்ம சக்கரை பாகுல திருப்பம் போட்டலாம். எல்லா குலாப் ஜாமுனும் சுட்டுட்டோம். பொரிச்சு ஷீரால போட்டுடலாம். எல்லாமே ஆயிடுச்சு. நம்ம குண்டு குண்டு குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.